ஏங்க சீனியாரிட்டி ஜூனியாரிட்டின்னு பார்த்தா சீனியாரிட்டியில மணிமேகலை தாங்க சீனியர். அப்ப மணிமேகலை என்ன பிரச்சனை? பிரியங்கா வந்து தன்னை விட பெரிய ஆங்கராகவும் தன்னை விட பெரிய திறமைசாலியாக இருக்காங்கன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா? மணிமேகலை வாழ்க்கை மாறலையா? விஜய் டிவில இருந்து வந்து பிரியங்காக்கு மட்டும் தான் மாறிச்சா? டாமினன்ஸ்ல ஏன் இப்ப மணிமேகலுக்கு எந்த ஷோவுமே தராம பிரியங்கா நடிச்சிருந்தா மணிமேகலை முன்னேறவே விடாம கோமாளியா கூட இருக்க விடாம பண்ணிருக்கலாமே. அங்க எங்கெல்லாம் சேர் காலியா இருக்கோ அங்கெல்லாம் அவங்க ஆளுங்களே கொடுத்து நிரப்பிக்கிறது வந்து விஜய் டிவிக்கு ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம். அதே மாதிரி விஜய் டிவில இருக்கிற அத்தனை பேருக்குமே அவார்டு தர்றது வந்து வெளியில இருக்கிறவங்க பண்ற நார்மலான விஷயம். இப்படிலாம் கிடையாது. 4வது சீசன்ல மணிமேகலை நான் போறேன் எனக்கு கோமாளியோட ஒரு பிரச்சனை சொல்லிட்டு போனாங்களே, அது ஏன் போனாங்க? அப்ப கோமாளியா இருக்கும்போது மணிமேகலை பிடித்தவங்க எல்லாருக்குமே ஆங்கர்லெஸ் பேஸ் தரலன்னு சொல்றது டாமினேட் பண்றாங்கன்னு சொல்றீங்க, எனக்கு புரியல. வணக்கம் சார். வணக்கம். கடந்த சனிக்கிழமை வந்து இந்த விஷயம் நடந்துருந்துச்சு. இப்போ ஒரு வாரம் கடந்து அந்த விஷயம் பயங்கரமா பேசப்பட்டு இருக்குன்னும் போது ஸ்டார்டிங்ல எல்லாருமே வந்து பிரியங்கா எகெயின்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மற்றவங்க ஃபாரா பேசினாங்க அகெயின்ஸ்டா பேசினாங்கன்றதுல கருத்து சொல்றதுல எனக்கு பெரிய உடன்படிக்கை இல்லை. மேபி அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சதுனால திருப்பி ஃபாரா ஆயிருக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம். ஓகேவா? நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே யாரையும் நம்ம பேஸ் பண்ணி பேச மாட்டோம். தகவல்கள் வாங்கிட்டு நம்ம சோர்ஸ் மூலிமா வாங்கிட்டு தான் வாங்குவோம். சோர்ஸ் அப்படின்னா என்னங்க, அவங்களுக்கு என்னங்க சோர்ஸ் அப்படின்னா நம்மளுங்க செட்டு போடுற நார்மல் கார்பெண்டர்லேருந்து அந்த இடத்துல சவுண்டு தர்ற ஆட்கள் இருந்து எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். ஏன்னா நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல 17 வருஷம் இருக்கோம். ஸோ ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல இது நடக்குதுன்னா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு தான் நம்ம பேசணும். இந்த நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல பேசிட்டு இருக்காங்க இல்ல ஃபன்னா, அவனுங்களை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு இப்போ செட்ல இருந்து சொல்லப்பட்ட தகவல்கள் என்ன சார்? செட்ல இருந்து சொன்ன தகவல்கள் இதுதான். திவ்யா துரைசாமி அவர்கள் பிரியங்காவை பற்றி பெருமையாக பேசினதுக்கு அப்புறம் பிரியங்கா வந்து நான் பேசலாமா அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது மணிமேகலை வந்து கொஞ்சம் நடுவுலே நிப்பாட்டி இந்த மாதிரி நீங்க வந்து இன்டர் பண்றீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்கன்னு பிரியங்கா பேசிட்டு இருக்கும்போதே ஸ்டாப் பண்ணி அவங்க வந்து அவங்கள அசிங்கப்படுத்தின மாதிரியும் அதுல கொஞ்சம் பிரியங்கா ஷாக் ஆன மாதிரியும் அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே முடிச்ச அந்த எபிசோட முடிச்ச மாதிரியும் அடுத்த வாரத்தில் அது இன்னும் கண்டினியூ ஆன மாதிரியும் அதுக்கப்புறம் மணிமேகலை ஷோவை பண்ணாம டிலே பண்ணதுனால அவங்க வந்து மணிமேகலை இல்லாம ஷோ வந்து நடந்துச்சு. இப்போ தொடர்ந்து விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் வந்து வெளியே பேசுறாங்க. வெளியே பேசும்பொழுது எல்லாருமே பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது மக்கள் கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, விஜய் டிவில இருந்து உங்களை காசு கொடுத்து இப்படி பேச வைக்கிறாங்களாங்கிற கேள்வி எழும்புது இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப நீங்க அதை மக்கள்ன்றீங்க, அப்ப விஜய் டிவில இருக்கிறவங்க மக்கள் கிடையாது, நான் மக்கள் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மக்கள் அப்படின்றது யார் அடையாளம் படுத்துறீங்க? இப்ப மக்கள் நிறைய பேர் பிரியங்கா கரெக்ட்ன்றாங்க, அப்ப அவங்களையும் அடையாளப்படுத்த மாட்டீங்க. சோ இங்க மக்கள் அப்படின்னு சொல்றது அப்ப நாங்க காசு வாங்கிட்டோம் அப்படின்னா கமெண்ட் போடுற நீனும் காசு வாங்கி தான் போடுற. நீ என்ன சந்தேகப்படும் போது நான் உன்னை சந்தேகப்படாதா? என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் நான் உங்க ஒரு மேட்டர் அந்த சோஷியல் மீடியாவில் கீழே கமெண்ட் போடுறதெல்லாம் ஒரு மேட்டர் எடுத்தோம்னா அது வேஸ்ட். அப்போ உண்மையாவே செட்ல வந்து சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி அதெல்லாம் இருக்குமா? ஏங்க சீனியாரிட்டி ஜூனியாரிட்டின்னு பார்த்தா சீனியாரிட்டியில மணிமேகலை தாங்க சீனியர். அப்போ மணிமேகலைக்கு என்ன பிரச்சனை? பிரியங்கா வந்து தன்னை விட பெரிய ஆங்கராகவும் தன்னை விட பெரிய திறமைசாலியாக இருக்காங்கன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா அப்படின்ற கேள்விதான் வருது. ஏன்னா பாவனி அவர்களும் அதுதான் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஷன்ல இந்த மாதிரி டாமினேஷன் சொல்றாங்கன்னு சொல்லி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? டாமினேஷன் அப்படின்றது அப்பப்பால அப்படிலாம் எதுவும் இல்லை. டாமினேஷன்றது என்னங்க? அதாவது ஒரு சேனல்ல இவங்க இருக்காங்க, மணிமேகலையும் அதே சேனல்ல இருக்காங்க. மணிமேகலை சம்பாதிக்கலையா? மணிமேகலை வீடு கட்டலையா? மணிமேகலை கார் வாங்கலையா? மணிமேகலை வாழ்க்கை மாறலையா? விஜய் டிவில இருந்து வந்து பிரியங்காக்கு மட்டும் தான் மாறிச்சா? டாமினன்ஸ்ல ஏன் இப்ப மணிமேகலுக்கு எந்த ஷோவுமே தராம பிரியங்கா நடிச்சிருந்தா மணிமேகலை முன்னேறவே விடாம கோமாளியா கூட இருக்க விடாம பண்ணிருக்கலாமே. நீங்க சொல்ற மாதிரி பிரியங்காக்கு அவ்வளவு பலங்கள் இருந்தா கரெக்டா? சேனலே கைக்குள்ள இருக்கு பிரியங்காக்குன்னா மணிமேகலைன்ற ஒரு கேரக்டர் அந்த சேனலே இருந்திருக்காது. அதுக்கு தான் எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, சேனல்ல டிடி இருந்தாங்க இல்ல, ரம்யா இல்ல, பாவனா டிடி ஏன் இல்ல? டிடிக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால டிடி அங்க இல்ல. ரம்யா அவர்கள் வந்து அவங்களுடைய ஃபார்மாலிட்டாக்க அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்துச்சு, அதுக்கு அவங்க போயிட்டாங்க. ஓகேவா? இப்ப இவங்கெல்லாம் இருக்கும்போது வந்தவங்க தான் பிரியங்கா. கரெக்டா? இவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்களா விஜய் டிவில இருக்கும்போது வந்தவங்க தான் பிரியங்கா. அப்படி ஜாம்பவான்கள் எல்லாம் ஓரங்கட்டி பிரியங்கா வந்து தனித்திறமையா காட்டுறாங்க அப்படின்னா அது நீங்க அவங்களோட திறமையை தான் நீங்க சொல்லணும். திறமையா தான் நம்ம சொல்லணும். ஆனா வந்து ஜாக்லின் இல்ல, அனிதா சம்பத் இல்ல, அவங்களே இப்ப அனிதா சம்பத்துடைய கமெண்ட் தான் பெருசா பேசப்படுது. இதை நீங்க இப்படிலாம் சொன்னா சிரிப்பு தான் வருது.
நான் என்ன சொல்றேன், இப்ப இதே இதுல வந்து தனுஷ் இருக்காங்க, சிவகார்த்திகேயன் இருக்காங்க, சிம்பு இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து காணாமும் போயிருக்காங்க. இப்ப நம்ம என்ன சொல்லலாம், இவங்க எல்லாம் இருக்கிறதுனால கீழ இருந்து வந்தவங்க யாரையும் விடல அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? அதனால அவங்க படங்கள் ஓடல அப்படின்னு நம்ம சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அந்த மாதிரிதான் இது. இப்போ மணிமேகலை அவர்கள் வந்து நான் விஜய் டெலிவிஷன்ல பேசி பார்த்தேன், ப்ரொடக்ஷன் கிட்ட சொன்னா, ஆனா யாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்க கிட்ட சாரி கேளுன்னு சொன்னாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு இல்ல ப்ரொடக்ஷன் சாரி சொன்னாங்கன்னு யாரு சொல்றா? சோ மணிமேகலை அந்த மாதிரி சாரி கேட்க சொன்னாங்க அப்படின்னா மணிமேகலையுடைய கிளைமுக்கு அவங்க தான் ஆதாரம் தரணும். இன்னைக்கு யாரு வேணா என்ன வேணா சொல்லிடலாம். ஓகேவா? ஜோ மைக்கேலுக்கு ஜோ பைடன் கால் பண்ணி யூஎஸ் பிரசிடென்ட் ஆகுங்க அப்படின்னு சொன்னாருங்க நேற்று போன் அடிச்சு அப்படின்னா சிரிப்பீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு ஏத்த மாதிரி கதைகள் எழுதிக்கலாம். பட் உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, மனசாட்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு தெரியும். அப்போ மணிமேகலை சொல்ற விஷயங்கள்ல நிறைய உண்மை இல்லை அப்படின்னு நம்ம ஆமா, உண்மை இல்லைன்றதுதான் சேனல் சைட்ல இருந்து நம்ம உள்ள ஆட்கள்கிட்ட பேசுற சைட்ல இருந்து எல்லாரும் சொல்றதுதான். விஜய் டிவி சைட்ல இருந்து அவங்க கிளைம் பண்ணலாம் இல்லையா, அவங்க போய் சொல்றாங்கன்னு. பிரியங்கா கூட வெளியே வந்து ஒரு மறுப்பு வீடியோ எதனா ஒண்ணு பண்ணலாம், யாருமே இல்ல இதுதான் ப்ராப்ளம். அதாவது ஒருத்தங்க சின்ன புலத்தனமா ஒரு மெச்சூரிட்டி இல்லாம ஒரு வீடியோ போட்டு இந்த வேலையை பாக்குறாங்கன்னா இன்னொருத்தவங்களும் அதே ஏன் செய்யணும்? அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது அவங்களுக்கு தோன்றதை செய்வாங்க. அவங்க இதைதான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. கரெக்டா? ஆனா அவங்க வெளியே வந்து அவங்க தரப்ப சொல்லாததுனால நிறைய பேர் இப்ப அவங்கள தானே தப்பு சொல்றாங்க. இல்லங்க, தப்ப சொல்லிட்டு போட்டுங்க. அவங்களா யாரு? பிரியங்காக்கு சோறு போடுறீங்களா? நான் கேட்கற கேள்வி அதுதான். பிரியங்காக்கு சோறு போடுறீங்களா? இல்ல ஒரு ஈவெண்ட் பண்ணி பிரியங்காவை எம்சிஆர் ஷோக்கு கூப்பிட்டீங்களா? இல்ல மணிமேகலைக்கு 10 ஷோவை வாங்கி கொடுத்தீங்களா? எதுவுமே பண்ணாமல் தன் வீட்டிலேயே அப்பங்காசுல 5G ஃப்ரீயா வாங்கி கமெண்ட்டை போட்டுக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன? அவனுங்களை பத்தி நாம எதுக்கு கவலை பண்ணோம்? அவனுங்களே வீட்டுல டைரக்டா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உருப்படாம வீட்டுல இருக்கான்ட்டு. ஸோ அந்த பீஸுங்கெல்லாம் பத்தி நம்ம பெருசா கேர் பண்ண வேண்டிய அவசியம். இப்ப நம்ம ப்ரொடக்ஷன் மாறினதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணுமா? ஏன்னா மீடியா மேசன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல. சரி, நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். அதாவது இந்த கலக் போது யாரு டீம் பண்ணுச்சுல, அந்த டீமோடைய அதே ப்ரொடியூசர்ஸ் தான் இதுக்கும் ப்ரொடியூசர்ஸ். மணிமேகலையை யாரு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு, அதாவது விஜய் டிவி கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் குக் வித் கோமாளியோடைய ப்ரொடியூசரே. விஜய் டிவி யாரு கூட்டு வந்தாங்களோ அவங்க தான் ப்ரொடியூசர். அப்ப இன்னும் கம்ஃபர்டபுள் யாருக்கு இருக்கும்? மணிமேகலுக்கு இருக்குமா, பிரியங்காக்கு இருக்குமா? இப்போ பிரியங்கா தானே அதுல ஜட்ஜாவும் இருந்தாங்க. கலக் போதியா சீசன்ல ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஜட்ஜா இருந்தாங்க இல்லையா? சோ அதாவது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க, அங்க எங்கெல்லாம் சேர் காலியா இருக்கோ அங்கெல்லாம் அவங்க ஆளுங்களே கூட்டு வந்து நிரப்பிக்கிறது வந்து விஜய் டிவிக்கு ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம். அதே மாதிரி விஜய் டிவியில இருக்கிற அத்தனை பேருக்குமே அவார்டு தர்றது வந்து வெளியில இருக்கிறவங்க பண்ற நார்மலான விஷயம். ஓகேவா? இது ரெண்டுமே காமனான விஷயம். ஆனா அதுக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம சிரிப்பு தான் வரும். நம்ம ஆபீஸ்க்குள்ளே எந்த சேர்ல வேணா உட்காந்துக்கலாம்ல, அதுதான் விஜய் டிவி. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அது அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவங்க சேனல், அவங்க காசு, அவங்க ப்ரொடியூசர், நம்ம மக்கள் பாக்குறோம். நம்மள என்டர்டெயின் பண்றாங்களா, எல்லா ஷோவையும் பாக்குறோமா, ரசிக்கிறோமா, டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கணுமா அப்படின்றது அடுத்த வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடும். ஏன்னா அது நம்மளுக்கு சோறு போட போறது. ஏன்னா இந்த 4 சீசன் வந்து மீடியா மேசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே அங்க நடந்தது இல்ல. ஒரு புது ப்ரொடக்ஷன் அப்படிலாம் கிடையாது. 4வது சீசன்ல மணிமேகலை நான் போறேன், எனக்கு கோமாளியோட ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனாங்களே, அது ஏன் போனாங்க? நடந்திருக்கே, நடக்கல நீங்க எப்படி சொல்றீங்க? கிரேஸோட நடந்திருக்கு, கிரேஸ் மேமோட நடந்திருக்கு, சுனிதாவோட நடந்திருக்கு, இன்னொரு கோமாளியோட நடந்திருக்கு. அப்போ மணிமேகலை தான் அங்க நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அது எல்லாமே இந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்னு தான். சரி, இது பேசிக்கலி ஸ்பேஸ் டாமினன்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாங்க. இது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைங்க. என்னங்க வளர விடல? அவங்க வளரலையா? 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. எங்க இருந்து வந்துச்சு? மணிமேகலை சன் மியூசிக்கில் விஜே பண்ணிட்டு இருக்கும்போது வந்துச்சா? சொல்லுங்க. நீங்க வந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அப்ப உங்களுக்கு அடித்தளம் கொடுத்து, உங்களுக்கு சோறு போட்டு, உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு சம்பளம் கொடுத்து உங்களை வந்து இவ்வளவு தூரம் வைத்திருக்கும் ஒரு ஒரு குழுமத்தை தான் நீங்க பேசிருக்கீங்க. இது நம்ம வீட்டுல ஒருத்தன் எவனாவது பண்ணிட்டு போனா நன்றி கடன் ஆயிடுவோம். அதை வெளியே ஆட்களை சொல்ல முடியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இப்போ அவங்களுக்கும் டேலண்ட் இருக்க போய் தானே விஜய் டிவில அவங்க வச்சிருந்தாங்க, நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்ப டேலண்ட் இருக்கு நீங்க சொல்றீங்க. டேலண்ட் இருக்குன்றவங்க எனக்கு ஸ்பேஸ் தரேன்னு ஏன் கதறணும்? ஒரு ஆங்கருக்கு வந்து அங்க ஸ்பேஸ்ன்றது தேவையே இல்லை. ஏன்னா அந்த ஷோ பேரு குக் வித் கோமாளி. குக் இருக்காங்க, கோமாளி இருக்காங்க. கரெக்டா இல்லையா? குக்குக்கும் கோமாளிக்கும் ஆன ஷோ தான் அந்த குக் வித் கோமாளி. இதுல ஆங்கர்ன்றவங்க ஜாயிண்டிங் கனெக்ஷன் தான். நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறது தான். அப்புறம் கெஸ்ட் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஷோ எண்டு பண்றவங்க, ஸ்பான்சர் பேரை சொல்லி எண்டு பண்றவங்க தான் ஆங்கர். கரெக்டா? கண்டிப்பா. என்னுடைய புரிதல், நான் 17 வருஷத்துல என்னோட புரிதல் இதுதான்.
அதை எவ்வளவு தூரம் ஜாலியா ஃபன்னா கொண்டு போறாங்க. மணிமேகலைக்கு கோமாளியா இருக்கும்போது ஒரு நல்ல பேரு எல்லாருக்கும் மணிமேகலையை பிடிச்சிச்சா இல்ல மணிமேகலை ஆங்கரிங் பண்றதுல பிடிச்சிட்டாங்க சொல்லுங்க. கோமாளியா இருக்கும்போது. அப்ப கோமாளியா இருக்கும்போது மணிமேகலை பிடித்தவங்க எல்லாருக்குமே ஆங்கர்லெஸ் பேஸ் தரலன்னு சொல்ற டாமினேட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. எனக்கு புரியல. ஒருவேளை அந்த ஷோக்கு வந்து ஆங்கருக்கான வேலை அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால ஏங்க ஆங்கரே வேலையே இல்லாத ஒரு ஷோக்கு எனக்கு அந்த ஆங்கரா தான் நீங்க கொடுக்கணும், நான் கோமாளியா இருக்க முடியாது, வெளியில போனா நான் கோமாளியா பாக்குறாங்க அப்படின்னு அடம் பிடிச்சு வாங்கினதுதான் அந்த ஆங்கர் கண்டென்ட். அப்ப அவங்க தான் அதை அடம் பிடிச்சு வாங்கியிருந்தாங்க. அவங்க கேட்டுதான் வாங்கியிருக்காங்க. இப்போ ஆனா இதுக்கு முன்னாடி அத குரேஷி அவரோட வீடியோல சொல்லியிருப்பாரு, இவங்களே ஆங்கரா வரேன்னு சொல்லி தான் வந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து இந்த ஷோல இருந்து வெளியே போகும்போது எனக்கு ரெஸ்பெக்ட் இல்ல அப்படிங்கறது தான் காரணமா சொல்லியிருந்தாரு. நான் என்ன கேக்குறேன், விஜய் டிவியில் வேலை செய்யும் அல்லது விஜய் டிவியில் கலக்க போகுது யாரு இந்த மாதிரி பல ஷோகள்ல பண்ணும் போது அவங்களுக்குள்ளேயே அவங்க கலாச்சிப்பாங்க, பாடி ஷேமிங் இருக்கும், அசிங்கப்படுத்திப்பாங்க, அவமானப்படுத்திப்பாங்க, துக்கப்படுத்திப்பாங்க, துயரப்படுத்திப்பாங்க, எல்லாம் படுத்திப்பாங்க. அப்பெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி அங்க இருக்க ஒருத்தன் கூட பேசல. இன்னைக்கு என்ன புதுசா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் புரியல. நம்ம இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி எழும்புது, என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களே தாழ்த்திக்கிட்டு காமெடி பண்ணும்போது கூட அப்படி பேசாதவங்க இப்ப அப்படி பேசுறாங்கன்னா தாழ்த்தி ஒருத்தனை அசிங்கப்படுத்தி ஒருத்தனை கேவலப்படுத்திறதான் ஹியூமர் அப்படின்னு நம்ம நம்பர்ல வச்சு சிரிக்க வச்சிருக்காங்கல்ல, அதுவே தவறு இல்ல, அதுவே சொசைட்டில பண்ண தவறு இல்ல. இது எல்லாமே வந்து ஒரு தரப்புல போக்கிட்டு இருக்கு. இன்னொரு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் சண்டையே கிடையாது, விஜய் டிவி வந்து அவங்க சேனலை ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக காசு கொடுத்து 2 பேரை சண்டை போட வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லா விசாரிச்சதுல விஜய் டிவியே கடும் கோவத்துல இருக்கு. அஸ் பர் த டேர்ம்ஸ் மணிமேகலை அக்ரிமெண்ட்டையும் மீறி இருக்காங்க. ஏன்னா அக்ரிமெண்ட் போடுவாங்க ஒரு ஷோக்கும். அந்த அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் படி ஷோவோடைய ஃபினாலே முடிஞ்சு ஷோ டெலிகாஸ்ட் ஆகிற வரைக்கும் ஷோவை பற்றி எங்கேயுமே பேசக்கூடாது. ஆனா அதை பண்ணல. இப்ப அவங்க அக்ரிமெண்ட்டை மீறி இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேல எதனா ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுமா? இல்ல எடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கு. பட் படுமா படாதா அப்படின்றது தெரியும். இல்ல மணிமேகலை மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடுறாங்களான்னு கூட தெரியல, பாப்போம். ஏன் இப்ப மணிமேகலை வந்து பிரியங்காவை திட்டாதீங்கன்னு சொல்லி வீடியோ ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து அடிபட்டு இருக்கு. அதெல்லாம் போட மாட்டாங்க. திட்டணுன்றதுக்கு போட்ட வீடியோ தானே, அப்புறம் அவங்களே திட்டாதான்னு சொல்லி 4 நாள் கழிச்சு சொல்லுவாங்களா? அதாவது இவங்க வந்து அந்த அளவுக்கு சரியில்லை, அதாவது பிரியங்கா தான் டேலண்டடு, மணிமேகலை அந்த அளவுக்கு பெரிய ஆங்கர் இல்ல அப்படின்னு ஒரு சேனல்ல ஒரே ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தா உடனே இவங்க வந்து ஒரு சேனல்ல வாங்கின அவார்ட்ஸை எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, தன்னை நிரூபிக்கிறதுக்கு பண்றாங்கல்ல. அப்ப உங்க கூட வேலை செஞ்ச அதே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து அவங்களுடைய கேரக்டரை, அவங்களுடைய ஃபேமிலிய, அவங்களுடைய நடத்தைய ஒருத்தர் யாரோ அசிங்கமா பேசுறாங்க உங்க வீடியோ வச்சு. அப்ப என்னுடைய விஷயத்தை மட்டும் பத்தி பேசுங்க, என் ஷோக்குள்ள இருக்கிறத பத்தி மட்டும் பேசுங்க, மற்றவைகளை பேசாதீங்கன்னு ஒரு ட்வீட் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? பட் ஆனா அந்த விஷயம் நடந்ததுல இருந்து அவங்க வேற எந்த வீடியோவும் அதை பத்தி போடல. அதை பத்தி போடல. அப்புறம் பட்டாசு கடைக்கு போனது, அங்க போய் இங்க கொளுத்தி போடுறது பத்தாது அங்க கொளுத்த போயிருந்தது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூப்பரா பண்றாங்க. ஓகே, இப்ப அவங்க வந்து இப்போ பிரியங்காவுக்கு எதிர்த்து இந்த மாதிரி வீடியோஸ் தான் போடாதீங்கன்னு இப்ப அவங்க சொன்னா, இப்ப அதுவுமே இப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா தானே போகும். பாருங்க பிரியங்காவை திட்டாதீங்கன்னு சொல்லி மணிமேகலை வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறது. இல்லங்க, அதுதான் மறுபடியும் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குல்ல, அது செஞ்சதே அதுக்காக தான். அதை எப்படி அவங்க சொல்லுவாங்க? அதுவும் இவ்வளவு நாள் கழிச்சு சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ விஜய் டிவி சைட்ல இருந்து எதனால எந்த விதமான இது மாதிரி இல்லைன்னு சொல்லி எதுவுமே அவங்க சைட்ல இருந்து பண்ணாததுக்கான காரணம் என்ன? மேபி அந்த ஷோவோட ஃபினாலே டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுருப்பாங்க. வந்து எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க? கமல் சார் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? கமல் சார் எல்லாம் நம்ம பழைய ப்ரொமோலாம் எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் எடுத்து பார்ப்போம். எனக்கு தெரிந்து அரசியலுக்காக உள்ள வந்தாரு, இப்ப அரசியலுக்கான அவருக்கு தேவை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால படத்துக்கு திருப்பி போயிட்டாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, சும்மா நம்ம பேசுவோம், கமல் சார் வந்து நல்லா பண்ணுவாரா இல்ல விஜய் சேதுபதி சார் நல்லா பண்ணுவாரா? 2 பேர்ல இப்ப அடுத்து வந்து பிரியங்கா மணிமேகலைக்கு அப்புறம் கமல் சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் பேசினாரா ஜோ மைக்கேல்னு ஒரு தம்ப்நெயில் வைக்கலாம். ஏங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஜானர் இருக்கு, ரசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, மனசு இருக்கு, எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போவோம். இருக்க போறது கொஞ்ச நாள், ஓகேவா? யாரெல்லாம் பாசிட்டிவிட்டியை பரப்புறாங்களோ அது சந்தோஷமா இருக்கு. மணிமேகலை அவங்க வந்து உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு? வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரிஞ்ச இனிமே வாய்ப்பு இல்ல. ஏன்னா வந்துட்டு மணிமேகலை வந்து பிக் பாஸ்குள்ள வரதுக்காக தான் அவங்களுக்கு இப்ப ஒரு ப்ரொமோஷன் கிரியேட் பண்றாங்க வெளியே. இல்ல, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. தொடர்ந்து எங்ககிட்ட நீங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.